கல்விக்குன்னு சொல்லிட்டு இத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்குறீங்க. இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்குங்கிறது ஒண்ணு. அவர் நோக்கம் வந்து ஏழைபாளைகள் படிக்க கூடாது. ஏழைபாளைகளுக்கு ஏன் கல்லூரி விட்டு வந்தாங்க? நண்பர் இருங்க நண்பர், நீங்க நாக்கு இருக்குங்கிறீங்க, என்ன வேணா பேசக்கூடாது. கோயில் கட்டாத கண் உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது. முட்டை வச்சாருல, உதயநிதி முட்டை காமிச்சாரு, முதல் கையெழுத்திலேயே மாத்திரம் எங்களுக்கு ரகசியம் தெரியும், வெக்கம் மானா சூடு மாற்ற வேண்டியது மோடி. திமுக கிட்ட அப்பீல் போகாதீங்க, காங்கிரஸ் அப்பீல் பண்ணப்ப போகாதீங்க, தீர்ப்பு காங்கிரஸ் அப்பீல் பண்ணல சார், நளினி சிதம்பரம் தான் அப்பீல் பண்ணாரு. நளினி சிதம்பரம் பார்ட்டியில் இருக்காங்களா? திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகிற முழக்கத்தை சொல்லுகிற மாநாட்டில், இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டில் போய் கொடி பிடிச்சிட்டு வந்தது யாரு? இந்தியா முழுக்க அழிஞ்சு போன கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி அழிஞ்சதை பத்தி பேசுறதா இதுல இருக்கிற பயங்கர காமெடி. அஇஅதிமுக ஆட்சியில நாங்க கடன் கம்மியா வாங்கியிருந்தாலும் நிறைய கல்லூரிகள் திறந்துருந்தோம். இவங்க ஆட்சியில கல்லூரிகள்லாம் அவ்வளவு திறக்கவே கிடையாது. முதலாளி மோடி தான் விளையாண்டுருக்காரு. எங்களுக்கு முதலாளி நீங்க எங்க உங்க முதலமைச்சர் ஏங்க போய் நுனி சீட்ல உட்காந்து அவரை பாக்குறாரு? The Debates Dialogue. Title sponsor Dr. Srivarma's Wellness. Powered by Archie Chili Powder. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறநிலையத்துறை சார்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர்ல பேசின ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. அவரே கூட சில கட்டடங்கள் அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்வி நிறுவனங்களை தொடங்கினதை தொடர்ந்தெல்லாம் தொடங்கி வச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்த பாஜகவினரே இங்க பேச தயங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது சரியா இருக்குமா? அது எப்படி ஒரு மக்கள் ஏற்றுக்குவாங்க? பேசின அந்த 15 செகண்ட் வீடியோவை யாரு பார்த்தாலும் இது ஒரு டிபேட்டு பேசு பொருளாவே இருக்காது. தெளிவுபடுத்திருங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கத்துல அந்தந்த துறைக்குங்கிற ஒரு பணம் இருக்கு, நிதி இருக்கு, அதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இதுல இருந்து எடுக்கிறீங்க? கல்விங்கிறது ஒவ்வொருத்தரோட கண்ணு மாதிரி, கண்டிப்பா அது தேவை, பட் இதுல இருந்து எடுக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு தான் கேட்டாரு. இதுக்கு முன்னாடி SC ST ஃபண்ட்ல இருந்து எடுக்கும் போது கூட அவர் அறிக்கை விட்டாரு, அந்தந்த துறைக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும்போது இந்த துறையோட ஃபண்டை எதுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்தணும்னு கேட்டாரு. அவர் காலேஜ் திறக்க வேண்டாம்னு சொல்ல, கல்வி வேண்டாம்னு சொல்ல, எதுவுமே சொல்ல. இன்னொன்னு, இதெல்லாம் இருந்தும் நீங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க. இங்க ஆட்சியில் வாங்கின கடனோட எத்தனையோ நீங்க கடனே இல்லை, தமிழ்நாடா ஆக்குறோம், எல்லாம் மாற்றோம், நிதி மேலாண்மை உயர்த்துறோம், இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஆனா 4.5 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கிறீங்க. இவ்வளோ கடன் வாங்கியும் வரி உயர்வு பண்ணியிருக்கிறீங்க, மின்கட்டண உயர்வு பண்ணியிருக்கிறீங்க, பால் விலை உயர்வு பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் உயர்த்தி இருக்கிறீங்க, வருமானத்தை அதிகம் பண்ணியிருக்கிறீங்க. டாஸ்மார்க்கை மூடுவோம் சொல்லி டாஸ்மார்க் வருமானத்தை கம்ப்யூட்டர் போட்டு புனரமைக்கப்பட்டு அதுலேயும் வருமானம் எல்லாம் அதிகப்படுத்தி இருக்கிறீங்க. இத்தனை பண்ணதுக்கு அப்புறமா கல்விக்குன்னு சொல்லிட்டு இத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்குறீங்க. இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்குங்கிறது ஒண்ணு. அப்படி சரிங்களா? அவர் வந்து கருத்தை முடிக்கல, அவர் அவ்வளவு நேரம் பேசுறப்ப நான் கேட்டேன், அதனால அவர் வெயிட் பண்ணலாம். சோ அப்போ வந்து அவர் வந்து அந்த கருத்தை தான் சொல்றாரு. இந்த கருத்தை சன் நியூஸும் சோசியல் மீடியால இருக்கிறவங்களும் எடுத்து வேற மாதிரி போட்டு அதை வந்து அப்படியே வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அவங்க என்ன தப்பா போட்டாங்கன்னா, கோயில் பணத்தை எடுத்து எல்லா காலேஜ் அது இதெல்லாம் கட்டுறாங்க, அது வந்து கட்டவே கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், முடிச்சிடறேன், இன்னொன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி அவர் வந்து அஇஅதிமுக ஆட்சியில நாங்க கடன் கம்மியா வாங்கியிருந்தாலும் நிறைய கல்லூரிகள் திறந்திருந்தோம். இவங்க ஆட்சியில கல்லூரிகள்லாம் அவ்வளோலாம் திறக்கவே கிடையாது. இப்போ வரைக்கும் மருத்துவக் கல்லூரியும் சரி ஒண்ணு கூட திறக்கல. நாங்க 11 மருத்துவக் கல்லூரி திறந்திருந்தோம். இன்னொன்னு, இவங்க சொல்ற முதலாளி மோடி தான் விளையாண்டுருக்காரு. யாருங்க முதலாளி? எங்களுக்கு முதலாளி நீங்க எங்க உங்க முதலமைச்சர் ஏங்க போய் நுனி சீட்ல உட்காந்து அவரை பாக்குறாரு? எங்க கட்சிக்குள்ள யாரு முதலாளி கிடையாதுங்க. அப்போ நான் இருங்க ஒரு நிமிஷங்க, யாருங்க முதலாளி நான் கேட்கிறேன். அப்ப சரி நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் அவரை பதில் சொல்லுங்க. உங்க கட்சியோட முதலமைச்சரோட மனைவி போய் எதுக்குங்க ஒரு பாஜக தலைவரோட கால் விழுகுறாங்க? வீடியோ இருக்குங்க. யாருங்க முதலாளி? உங்களுக்கு முதலாளி, எங்களுக்கு முதலாளி? இல்ல எங்க போற? நீங்க என்ன கேக்குறீங்க? ஆரோக்கியமா தர்க்கம் பண்ணுவார் நினைச்சேன். ஆரோக்கியமா சொல்றேன். முதலாளிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறீங்க சொன்னீங்களா? முதலாளி யாருக்கு? யார் முதலாளி? கருப்பு பலூன் புடிச்சாங்க, இப்ப ஏன் போய் வெள்ளை கொடை பிடிக்கிறாங்க? ஏன் பண்றாங்க? கருப்பு பலூன் புடிச்சாங்க, இப்ப ஏன் போய் வெள்ளை கொடை பிடிக்கிறாங்க? கருப்பு கண்டனம், வெள்ளை வாருங்கள் தான் சொல்றோம். ஏன் அப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றேன்னா, எங்களுக்கு நிதி கொடுக்கல, கூடுன்னு போராடுறோம்.
கொடுத்துட்டு வந்தா வாங்கன்னு வரவேற்கிறோம். ஆ. சிம்பிள். சரி, அப்ப கொடுத்துட்டாங்க, நீங்க வரவேற்கிறீங்க, அப்படி கொடுத்துட்டாங்கல்ல, கேட்ட ஒரு இடத்துல வந்தா கொடுத்த அவ்வளவுதான். அப்ப ஒரு தடவை தான் கொடை இன்னும் பிடிச்சீங்களா? நான் கேக்குற சாமி, எங்க சாமி நான் கேக்குற சாமி, அதாவதுங்க, நீங்க ஒரு படியில இருக்க சாமி கருத்து என்ன வேணா பேசலாம், கொடுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். முதலாளிங்கிற வார்த்தை தவறு, அவர் எடுக்கணும். முதலாளிங்கிற வார்த்தை தவறுங்க, முதலாளிங்கிற வார்த்தை தவறு, பயன்படுத்தக்கூடாது. செஞ்சிருங்க. நீங்க இந்த அறநிலையத்துறை சார்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கு இல்ல, சின்ன அறத்துல ஒண்ணே ஒண்ணுதான். ஒரே ஒரு இல்ல, சின்ன முடிச்சு அவர்கள் இல்ல, கருத்தை தான் அவரும் இல்ல பேசுறாரு. இந்த ஃபேக்ட்னால அந்த ஆக்ட்ல செக்ஷன் 66 நினைக்கிறேன் சட்ட விதிகள் இருக்கு. இருக்கு. நம்ம கேட்பது அது மரியாதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இல்ல, அவர் அப்படி மீன் பண்ணலங்க. அவர் சதி கோயில பார்த்தாலே எரியுதுங்கிற அந்த கருத்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பத்தி இருக்கிறது காரணம். அவருடைய வார்த்தைகள்ல இருக்கு. ஏன்னா அவர் நோக்கம் வந்து ஏழைபாளைகள் படிக்க கூடாது, ஏழைபாளைகளுக்கு ஏன் கல்லூரி கட்டுறீங்க? யாரோட நோக்கம் ஏழைபாளைகள் படிக்க கூடாது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் அதுதான். மக்களே, நீங்களே கேட்டுக்கோங்க, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அவரோட நோக்கம் ஏழைப்பாளைகள் படிக்க கூடாதான். இவங்க நீட் ரத்தை பத்தி அத்தனை டிராமா பண்ணிட்டு இருக்க அப்புறம் 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்து நிறுத்துங்க 7.5% கொடுத்து நேத்து கூட வருது பேட்டி போடுறான். நான் ஒரு குடிசையில் இருக்க டாக்டர், ஏழை எளிய மக்கள் அடிச்சிருக்காங்க. நண்பர் இருங்க, நண்பர், நீங்க நாக்கு இருக்குங்கிறீங்க, என்ன வேணா பேசக்கூடாது. ஏழை எளிய மக்கள் படிக்க கூடாதாமா அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாராமா? நியாயமா பேசுன எது பேசினாலே தான் பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. இந்த மேடையில நீங்க நீட்டு வேணாம்னு சொல்றீங்க, நான் நீட்டு வேணாம்னு சொல்றேன், சிந்தன் சொல்றாரு, ஜெயதி சொல்லுவாரு, எங்க தம்பி சூர்யா சொல்லுவாரா நீட்டு வேணாம்? ஒரு நிமிஷம் இருங்க, நீட்டு வேணாம் சொல்லுவாரா? இல்ல, நான் அத சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க இதுக்கு சொல்லுங்க. கூட்டணி வைப்பீங்களா? நீட்டு ஏங்க, முதல் கை முட்டை வச்சாரல, உங்க உதயநிதி முட்டை காமிச்சாரு, முதல் கையிலேயே மாத்திரம் எங்களுக்கு ரகசியம் தெரியும், வெக்கம் மான சூடு மாத்த வேண்டியது மோடி. எங்க போச்சு உங்க துணை முதல்வருக்கு? வெக்கம் மான சூடு சோரணை மாத்த மாட்டாரா? அத ஒட்டுமொத்தமா ரகசியம் தெரியும். இவங்களோட கூட்டணியில் இருக்க நளினி சிதம்பரம் போய் மேல அப்பீல் பண்ணலனா நீங்க நடந்துருக்காது. அறநிலையத்துறை சார்ந்து நீங்க சொன்ன விஷயத்துல சிந்தன் குறிக்கணும்னு நினைச்சாரு. அவரு அப்படி மீன் பண்ணல. ஏழை எளிய மக்களுக்காக கல்லூரி கட்டணும், படிக்க வைக்கணும். ஒரு நியாயமா பேசணும். கல்வி வந்து ஏழை எளிய மாணவர்கள் பெறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நினைப்பாரா? இது ஒரு வாதம். பேசினாரா இல்லையா? நான் உங்ககிட்ட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரியான கருத்துக்கள் நான் எதிர்பார்க்கல. இதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்றது? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு 75 சீட்டை வச்சிருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 4 வருஷம் முதல்வரா இருந்தவர் இப்படி ஒரு எண்ணத்துல பேசுவாரா? ஒரு புரிஞ்சுக்காம பேசுறாங்களே எதிர்க்கட்சிகள். பேசுவாராங்கிறத விடவும் பேசின வார்த்தையிலிருந்து தான் நாம புரிஞ்சுக்கிறோம். இப்படி பேசுவாரு அப்படின்னா அவர் அதையே பேசிடணும். சதிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நானும் கேட்டேன், அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தினாருங்கிறப்ப சாதாரண மக்கள்கிட்ட போய் கோயில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க, அதுக்கு வேற பணம் இல்லையான்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட அந்த கோபத்தை தூண்டி விட நினைக்கிறாரு. பாஜகவே இதை பேச தயங்குவாங்களான்னு கேட்டா ஆமா தயங்குவாங்க. இவங்க மற்றதெல்லாம் பேசுவாங்க, ஆனா இதை பேசணும்னா தயங்குவாங்க. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை மட்டும் கல்லூரி கட்டல, திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் கல்லூரி இருக்கு, வக்ஃபு போர்ட்லயும் கல்லூரி இருக்கு. பல்வேறு மத நிறுவனங்கள் கல்வி கொடுக்கறது எந்த விதத்திலையும் தப்பு இல்லை. மருத்துவமோ கல்வியோ கொடுக்கலாம். இங்க யாரை உண்மையில கேள்வி கேட்கணும்னா, பல கார்பரேட் சாமியார்கள் கல்லூரி கட்டிட்டு ஏராளமா ஃபீஸ் வசூல் பண்றாங்க. அவங்கள கேள்வி கேட்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே கேட்கலாம். ஸ்டாலினோட பொண்ணு கேட்கலாமே, யார வேணா கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. கேட்கல வேலுமணி கோச்சுக்க போறாரு. இப்ப இந்த கேள்வி கேட்கல. வேலுமணி எனக்கு கோச்சுக்க போறாரு. அவர் தொகுதியில வரதா சொன்னேன். பொதுவா வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கல. எடப்பாடி அவர் ஆட்சியில இருந்தப்ப கொல்லைப்புற வழியாக அதிகாரம் செலுத்தியதை பாஜகவினரே ஒத்துக்குவாங்க. அது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய உதாரணம். அந்த போராட்டம் அமைதி வழியில் நடந்த போராட்டம். எந்த கட்சியும் நடத்தலாம் அந்த போராட்டத்தை. நம்ம எல்லாமே கூட தன்னெழுச்சியா கலந்துக்கிட்டோம். தமிழ்நாடு அரசு அதை ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. அந்த அளவுல அதிமுக அரசுங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுச்சு. ஆனா சட்டமன்றத்துல இந்த போராட்டத்திற்குள் சமூக விரோதிகள் பூந்துட்டாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பூந்து விட்டார்கள்னு சொல்லி அந்த குழந்தைங்க ஜனகணமனன்னு தேசிய கீதம் பாடுதுங்க. அதை அடிச்சு நொறுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறது யார்? யாருடைய குரல் அது? சட்டமன்றத்துக்குள்ள பயங்கரவாதிகள்னு காட்டின போட்டோ யாரோட போட்டோ? அப்போ அவர் உங்களுடைய முதலமைச்சர், உங்களுடைய துணை முதலமைச்சர், இவங்க தான் நாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப அதிமுக யாருடைய குரலை பச்சை போய் சட்டமன்றத்துல சொல்லுச்சு. 13 பேரை சுட்டு கொன்னதுங்கிறத டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னது உண்மைனா, அந்த உத்தரவிடக்கூடிய அதிகாரம் படைத்த பெரிய மனிதர் யார்? எந்த உள்துறை அமைச்சரின் உத்தரவினால் அது நடந்ததுங்கிறது விசாரிக்க வேணாமா? தெரிஞ்சுக்க வேணாமா? இல்ல, நீங்க அதிமுக தனியா இருக்கும்போது கூட இவ்வளவு பாஜகவோட கூட்டணி வச்சதற்கு பிறகு உங்களுக்கு அச்சம் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு எதிர்க்கட்சி. என்ன அச்சம்? கண்ணு முன்னால அரிட்டாப்பட்டிக்காக போராடும் போது பாஜக தானங்க அரிட்டாப்பட்டி மக்களுக்கு எதிராக பேசுனது. அண்ணாமலை தானங்க பேசினாரு. மக்களுக்காக அந்த விஷயங்களை பின்வாங்கி இருக்கோம். அவங்க தான் அரிட்டாப்பட்டியில் பின்வாங்க வைத்தது தமிழ்நாடு.
மக்கள் போராடினார்கள், முதலமைச்சர் எதிர்த்தார். இது ரெண்டும் சேர்ந்து நின்னுச்சு, அந்த மண்ணை மலையை பாதுகாக்க முடிஞ்சது. நான் கேட்கிற கேள்வி, அதிமுக என்ன பண்ணுச்சு? பாஜக ஆதரிச்சது இல்ல. இன்றைக்கு வரைக்கும் நான் சொன்ன கருத்து தப்பு, நான் பின்வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியே மழுப்பிட்டாங்க. நான் கேட்கறது, அரிட்டாப்பட்டியை பாதுகாக்க முடியல, பழனி மலையை பாதுகாக்க முடியல, நீங்க முருகமானான் நடத்திக்கிட்டு மக்களை வந்து அரகரா கோஷம் போட்டு ஏமாத்த வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கு கொடி பிடிக்கிற அமைப்பு திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகிற முழக்கத்தை சொல்லுகிற மாநாட்டில், இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டில் போய் கொடி பிடிச்சிட்டு வந்தது யாரு? அதிமுகங்கிறது வெறும் கூட்டணி அமைச்சுதான் கரைஞ்சு போச்சா? பிறகு அவங்களோட எதிர்வினையை பார்க்கணும்ல. கூட்டணி அமைச்சுதான் கரைஞ்சு போச்சா? இன்னைக்கு இந்த கூட்டணி விமர்சிச்சா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, கூட்டணி அமைச்சருக்கு பிறகுதானே உங்களுக்கு உங்க கோவம் கட்சி வருது. அழியுது, உங்க கட்சி அழியுதுன்னு சொல்றோம். இல்ல சார், உங்களுக்கு அதான் உங்களுக்கு என்ன திரும்ப அவ்வளவு என்ன அப்படியே எப்படிங்க? கட்சியில ஒரு கட்சி உங்களுக்கு என்ன? இல்ல, பேசுறது திருமாவளவன் என்ன சொன்னாரு? மிகப்பெரிய நகை திருமாவளவன் இந்த கேள்வி சகோதரர் கட்சி எங்க தோழமை உணர்வோட இருக்குன்னே பேசுறேன்னு அவரு அவர் என்ன சொல்றாரு. சொன்னாரு? ஐயா விடுங்க, நான் இனிமேல் இந்தியாவிலே பேசலன்னாரு. கம்யூனிஸ்ட் நாங்க இல்ல, பேசல, நாங்க இந்தியா இனிமேல் முழுக்க எதுக்கு அழிஞ்சு பேசுறோம்? போன நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதெல்லாம் இன்னொரு இருக்கட்டும். கட்சி அழிஞ்சதை பத்தி பேசுறதா இதுல இருக்கிற இது பயங்கர பாஜக comedy. பாத்தீங்களா? இல்ல, பாஜக நீங்க- இடம் கிடைச்சிருச்சு. இல்ல, நீங்க இந்த அறநிலையத்துறையை பத்தி கூட்டணி கேட்டீங்க. இல்லைன்னா பாஜகவுக்கு இந்த தைரியம் இருக்குமா? தமிழ்நாட்டுல வந்து அறநிலையத்துறையை பத்தி அரிட்டாப்பட்டியை அழிப்போம், அடுத்தது பழனி மலைக்கு குறி வைப்போம்னு வர்ற கட்சி அதிமுகங்கிற யாரும் பாதுகாப்பு எதையுமே இல்லைன்னா அழிக்கல. இல்ல, அதிமுக பாஜகவோட இணைந்தா அதிமுக அழிஞ்சிரும் அப்படிங்கிற பிரச்சாரம் சரியா? அவங்க என்ன ஆமா, ஏன்னா குறிப்பிடுறாங்கன்னா, நாங்க திமுகவோட கூட்டணி வச்சு கம்யூனிஸ்ட் தன்னுடைய வேகத்தை காமிக்க மாட்டேங்கிற பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்க பிரச்சாரம் தானே, திருவனையா. பிரச்சாரம் தானே. நான் சொல்றது, உங்க கொள்கையை அழிப்போம்னு ஒரு மாநாடு நடக்கு, அந்த மாநாட்டுல போய் நிக்கிறீங்களா? நாங்க பாக்கலன்னு. தொடர் அங்க கொள்கை இருந்தா பிரச்சனை நான் இல்லை. அதான் கே- உண்மையிலேயே. நான் கேக்குறது, பேசுறாங்க. திராவிட இயக்கத்தை, திராவிட தலைவர்களை அவமதிச்சு விமர்சிச்ச ஒரு பிரச்சனை, Okay, அதை வந்து அதிமுக தான் வெளிப்படுத்திச்சு. நான் அதுக்கு கேக்குறது, அதிமுக எதிர்வினை அந்த ஆச்சுனாங்கல்ல. மாநாடு முழுகவும் நடத்த விட்டீங்கல்ல, அண்ணாவை நாங்க விமர்சிச்சா, எதிர்த்தோம். தமிழ்நாட்டு தலைவர்களை விமர்சிச்சா நாங்க பொறுத்துக்க மாட்டோம். நாங்க எதிர்த்தோம். நீதிமன்றத்துல வழிமுறைகள் வாங்கணும், நாங்க எதிர்த்தோம். நீதிமன்றத்துல வழிமுறைகள் வாங்கணும், இப்படித்தான் பண்ணணும், மதத்தை அரசியல்ல கலக்க கூடாது, எல்லாம் நாங்க பேசணும். அதிமுக என்ன செய்தது? சூர்யா அவர்கள்ட்ட பேசி அதாவது இந்த மாதிரி சென்டிமெண்ட்டான விஷயங்களே பேசிட்டு உண்மையான மக்கள் பிரச்சனைகள் என்ன இஷ்யூஸ் என்ன, இப்போ மாணவர்கள் கார்ப்பரேட்ன்றாரு அதுன்றாரு. தமிழகம் முழுக்க 38 மாணவர்கள் கார்ப்பரேட் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் கம்யூனிஸ்ட் தோழர் பேசுனது சொல்றேன். 38 மாவட்டங்கள்ல 180 அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கு, அரசு கலை அறிவியல் கல்லூரிகள். அதுல 96 கல்லூரிகள்ல முதல்வர்களே இல்ல, பிரின்சிபல்ஸே கிடையாது. காரணம் ஒரு நிமிஷம் இரு. ஆளுங்க வெட்டு போஸ்ட் இல்ல, இல்ல, போட்டு அவரை வந்து நீங்க நான் அவரை குறுக்கிடவே தயாரா இல்ல. வைக்கிறீங்க. இது நியாயமா பேசி நீங்க கல்வி நிதி கொடுக்கல. நீங்க நியாயமா சொல்லுங்க. இல்ல 180 கலை அறிவியல் கல்லூரிகள்ல 96 கலை அறிவியல் கல்லூரியில முதல்வர்களே கிடையாது. ஒரு ஆண்டாக 60 கல்லூரிகளுக்கு மேல முதல்வர்கள் கிடையாது. மொத்தம் ஆண்டர் அதுல பரல. அண்ணா, முடிக்கட்டும், குறுக்கிடலண்ணா, ஒரு முடிக்கட்டும் பேசிக் சார். டீசன்சி. இப்போ 10,500 நிரந்தர விரிவுரையாளர்கள் பணி இந்த 180 கல்லூரிகள் இருக்கு. அதுல 9,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அப்ப எவ்வளோ? 1,500 பெர்மனன்ட் டீச்சர்ஸ் தான் வச்சிருக்கீங்க. பார்ட் டைம் டீச்சர்ஸா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்க வந்து ஒப்பேத்திட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய கணக்கு. இப்போ பள்ளிக்கூடங்கள்னு எடுத்துக்கலாம். இவர் சொன்னார் இல்லையா, பள்ளியில் அவ்வளோ சிறந்திருக்கு, நாங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறோன்னு. 38 மாவட்டங்களில் 37,000 பள்ளிக்கூடங்களில் 4,500 பள்ளிக்கூடங்களுக்கு முதல்வர்களே கிடையாது. கிட்டத்தட்ட 30,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. இப்போ இங்கே என்ன ப்ரெஷர் வருது தெரியுமா? முதல்வர்கள் இல்லாதனால மற்ற டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுனால அவர்கள் எடுக்கக்கூடிய பாடங்களும் எடுக்க முடியாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்காக இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து கல்விக்கு அவ்வளோ பண்ணிட்டோம் கடந்த ஆட்சிகள். இப்போ இவர் சொன்னது இன்னொரு நீட்சி சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போதும் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அந்த 5 ஆண்டுகளில் 59 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன, கவர்மெண்ட் காலேஜஸ். 6 புதிய சட்டக்கல்லூரிகள், 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள், 5 புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், 21 புதிய பாலிடெக்னிக் கல்லூரிகள். இதெல்லாம் எங்க நீங்க வந்து குறை சொல்லக்கூடிய, இவர் சொன்னார் இல்லையா, கல்வி ஏழைகளுக்கு படிக்க வேணாம்னு நினைச்சாருன்னு சொன்னார் இல்லையா, அவர் ஆட்சியில் இவ்வளோ கல்லூரிகள் துவங்கப்பட்டது தமிழகத்தில், அரசாங்க கல்லூரிகள். சட்டசபையில் எங்களுடைய எம்எல்ஏ எம்ஆர் காந்தி அவர்கள் வந்து, ரகுபதி அவர்கள் இப்போ சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், துரைமுருகன் அவர்களுக்கு முன்னாடி இருந்தார். அப்போது கன்னியாகுமரியில் ஒரு லா காலேஜ் இல்லைங்க, ஒன்று செட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, கோரிக்கை வைக்கிறார். அதற்கு ரகுபதி அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, இப்போ எங்ககிட்ட பணம் இல்லை, காலேஜ்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கள் வெறும் வாய்ஜாலம் தான், அது பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. இப்போ எண்ணிக்கை சொல்ல முடியுமா? இருங்க, இறுதியாக முடிச்சுடுறேன், ஃபைனல் கமெண்ட் இருங்க நிமிஷம். 5 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இவ்வளவு கல்லூரிகள் 5 ஆண்டா இருங்க. ஏற்கனவே சேர்க்கமா 5 ஆண்டு தான், 5 ஆண்டு தான், 10 ஆண்டுனா அது வேற டேட்டா. இது 5 ஆண்டுன்றதுனால முன்னாடி சேர்த்தீங்க. சேர்க்கல. இந்த 5 ஆண்டுகள் டேட்டா சொல்லிட்டேன். இப்போ அவர் சொல்லுங்க, இந்த 5 ஆண்டுகள்ல
ஒரு கல்லூரியும் எவ்வளவு புதிதாக அரசாங்க கல்லூரிகள் தொடங்கியிருக்காங்கன்னு அப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கேள்விக்கு ஏழை அவர் பதில் மாணவர்கள் மேல சொல்லுவார். யாருக்கு நலன் இல்ல இருக்கு? நான் பதில் சொல்றேன். பாஜகவோட இல்ல, இணைந்ததுனால இல்ல, பதில் சொல்றேன். அதிமுக இல்ல இதுக்கு நான் பதில் இல்ல, சொல்றேன். கேளுங்க, இந்த விஷயத்தை கேட்டு பேச கூட முடிச்சு- விட மாட்டேங்கிறீங்க. கேட்டு அவங்க- பாஜகவோட இணைஞ்சா அதிமுக அழிஞ்சிடும் அவங்க அக்கறையை வெளிப்படுத்துறதா நீங்க அதுதான் சொல்றேன். அதால அக்கறை ஒரு இல்ல. நாங்க அழிஞ்சிட்டு போறோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு அவங்களுக்கு நாங்க கேள்வி அழிஞ்சு நாங்க அதுதான் அழிஞ்சு அவங்கள எங்களை அந்த எதிர்த்து தானே அவங்க எண்ணம் கட்சி இருக்குன்னா நடத்துறாங்க. நான் நான் ஒரு நிமிஷம் திறமையோட சொல்றதை இவ்வளவு பெரிய இந்த நிப்பாட்டிக்கிறோம், யோகி திரும்ப நியாயம்லாம் வரணும். வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா எங்களை எதிர்த்து தானே அவங்க கட்சி நடத்துறாங்க. நாங்க அழிஞ்சு அவங்களுக்கு சந்தோஷம் தானே. உங்களை அவங்க இருங்க, தோழமை இருங்க. கட்சியா தான் பாக்குறாங்க. நாங்க அழிஞ்சு போறோம், அது அவங்க சந்தோஷம் தான். என்னமோ அது எங்க இஷ்டம், நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். அவங்க இப்ப எங்க இவர் வீட்டு- கேட்டார்ல கேள்வி, Yes, that's all. அவ்வளவுதான். இவர் கேட்டார்ல கேள்வி, இவர் கேட்டார்ல கேள்வி அதுக்கு- கல்விக்கு, அதுக்கு தரவோட பதில் சொல்ல சொல்லுங்க. பதில் தரவோட கேள்வி பதில் கேட்டா சொல்லுங்க. உடனே இந்த மண்ணு ஒரு அழிஞ்சது, பாஜக இல்ல. அதிமுக அதுக்கு பதில் சொல்ல Okay, சொல்லுங்க. தம்பி தம்பி சூர்யா வந்து ஒரு தர்க்கத்தை வச்சிருக்காரு. நாங்க இவ்வளவு கல்லூரி ஆரம்பிச்சோம். இந்த 4 ஆண்டுகள்ல 72 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு. 7 சட்டக்கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவக் கல்லூரியை அறிவிச்சிருக்காங்க, ஆரம்பிக்க முடியல. ஏன் ஆரம்பிக்க முடியலன்னா அவங்க மரியாதைக்கு நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்திய கூட்டணி கட்சி தலைவர் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மெடிக்கல் காலேஜ் நீங்க வந்து ஆரம்பிக்க அலோவ் பண்ண முடியாதுங்கிறாங்க. காந்தி என்ன உண்மையில காந்தி என்ன எவ்வளவு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னு கேளுங்க. ஆமா தனியார் கல்லூரி மன்னிக்கணும். அனுமதம் மன்னிக்கணும். வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு கல்லூரிகளை அனுமதிப்பதற்கு ஒன்றிய அரசுடைய அந்த ஆக்ட் சென்ட்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் வந்த பின்னாடி ஒப்புதல் வாங்கணும். எத்தனை ஒப்புதல் கொடுத்தீங்க? இன்னைக்கு முன்னாடி தான் நீங்க அனௌன்ஸ்மெண்ட். எவ்வளவு apply நாடு பண்ணீங்க, அதுக்கு கொடுக்கலன்னு கேளுங்க. 22 அப்ளிகேஷன் பெண்டிங். இல்ல 22 அப்ளிகேஷன் பெண்டிங். எந்த 22 அப்ளிகேஷன் பெண்டிங். அரசு மருத்துவக் கல்லூரி. இல்ல இங்க பாருங்க, Medical அதாவது college ஆ அரசு ஏங்க கல்லூரியா? இது Medical college. மெடிக்கல் காலேஜ். நீங்க மெடிக்கல் காலேஜ்ல கிடையாது. 22 மிக காலேஜ் தவறான- அப்ளிகேஷன் பெண்டிங். நீங்க அதாவது இல்ல, நீங்க ரெண்டு பேருமே டேட்டா இல்ல, இல்ல, இது வெளியே எப்படி இருக்குமா, இந்த கப்பை காணாம தேடி வர்றோம். நான் மக்கள்கிட்ட சொன்ன இந்த கப்பை கண்டுபிடிச்சு தரேன்னு பிரச்சாரம் பண்றேன். இதை திருடன் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஒரு திருடன் தூக்கி மறைச்சு வச்சுக்கிட்டு கப்பை கண்டுபிடிச்ச மாதிரி எங்க உரிமைகள்லாம் வாங்கி மோடி மறைச்சு வச்சுக்கிட்டு நீட்டை கொடுக்க மாட்டீங்க, மருத்துவம் கொடுக்க மாட்டீங்க, இப்ப பாரு ஆரம்பிக்கணும். இது என்ன விளையாட்டு? ஜனநாயக விளையாட்டு. மீட்போம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்களேன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் சொன்னீங்க. கொஞ்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம், வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவோம், அதாவது கொஞ்சம் அறிவியான அதெல்லாம் செய்யல. கொஞ்சம் அறிவியான கொண்டவர்களுக்கு நீட்டு குறித்து ஆரம்பிப்போம். இந்த நீட்டை கொஞ்சம் விரைவா ஜெகதீஸ்வரன் இந்த முடிச்சிடறேன். நீட்டு குறித்து ஆரம்பிப்போம். இந்த அறிவியான கொண்டவர்களுக்கு தெரியும். அதை தடுத்து வைப்பதற்கு யார்? மோடி வச்சிருக்காரு. மோடி மனசு மாற எல்லாம் மாறும். ஐயா மோடிட்ட போய் பரவாயில்லைங்க, இது திமுக தோத்துருச்சு ஐயா எங்களுக்கு விடுன்னு கேட்க சொல்லுங்க. இது எலெக்ஷன் முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. ஓ அப்படியா இப்ப அதாவது இவர்கள் ஆடுபுலி ஆட்டறல, மக்கள் மட்டத்துல ஆடுபுலி ஆட்டறல. எங்களுக்கு வாங்க தெரியும் பேசிட்டு இப்ப மோடி மனசு வைக்கணும்னு எங்களுக்கு ரகசியம் இல்ல தெரியும். அதாவது ஜனநாயகத்துல எங்க போனா ஒன்றிய அரசு மிக அபத்தமான வாதம். சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசு, அரசமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா ஒரு மாநில அரசை செயல்பட விடாம இருக்கு. நீங்க ஒரு மாநில அரசை பார்த்து ஏன் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ கொடுக்க வேண்டிய இடத்துல யாரு கேள்வி கேட்கணும் இல்லையா? ஒரே ஒரு நாள் இந்த 4 ஆண்டுகள்ல நாங்க மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எனக்கா ஒரு நாள் நீட் வேணாங்க, அவங்க முதலாளி எடுத்து ஐயா நீட் வேணாம் சொல்ல சொல்லுங்க. எங்க பிரச்சாரம் பண்ணாரு? அதாவது நிலைப்பாடு எடுத்துங்க. எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி மக்கள் மன்றத்துல வந்து நீட் வேணும் பிரச்சாரம் பண்ணாரு? அவர் சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க. முதல் முறையே ஏத்துக்கிறேங்க. மாநில அரசு எடுத்து இப்படி கேட்க முடியாதுன்னு சொல்றாருல்ல. மாநில அரசு எதிர்த்து எங்களை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டு இருந்தாங்க. இவருக்கு இருக்கிற புரிதல் அவருக்கு இல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த பாயிண்ட் மக்கள் பரவாயில்ல. இவங்க ஒரு கருத்து அவர் ஏதோ சொல்ல வர்றாருல, அதாவது அதை மாட்டி விட்டாராம், பயங்கரமா மாட்டி விட்டாரா. இது அதாவது பொலிட்டிக்கல் இல்லைங்க, அதாவது அரசியல் ஸ்டேட் ரைட்ஸ் இருக்கு, அரசியல் சட்டம் ரெண்டு இருக்கு. அரசியல் இருக்கிற ஒருத்தரா இருந்தா ரகசியத்தை பெற்று கொடுப்பாங்க. எங்க அப்பாக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துப்போம், நாங்க வந்துன முதல் கை அரசமா எத்தனை நாள் அழைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் அவர்கள் சொன்னாரா இல்ல? அவருக்கு ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் உதயநிதி அவர்கள் ஏன் இதை சொன்னார்? ஏன் சொன்னார்? மக்கள் மன்றத்துல சட்ட ரீதியாக போராடுவோம் சொல்லாம ரகசியம் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்னு நம்பணும். காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்னு நம்பணும். காங்கிரஸ் கவர்மெண்ட் வரல. நாங்க சட்ட ரீதியா மக்கள் மன்றத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீட் நமக்கு எதிராக இருக்குன்னு பேசுறோம், போராடுறோம். என்னைக்காவது ஒரு நாள் பேசுங்களா? பேசுங்களா? ஜெகதீஸ்வரன் ரொம்ப நேரமா பேசாம இருக்காரு. ஜெயிச்சுச்சுனா மத்தியில நாங்க பண்ணுவோம்னு சொல்லிருக்கணும். மாநில அரசு தேர்தல் அப்ப நீங்க 21 மாநில தேர்தல் இது அதாவது உங்களுக்கு இது வியப்பா இல்லையா? அருவருப்பா இல்லையா? ஒருத்த வந்து
ஒரு பொருளை வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்துல ஆமாடா என்னடா பண்ணுன்னு ஒருத்தர் பார்த்து கேட்குறான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது குரல் எழுப்புறான். பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்க ஒரு போராடுறவனை பார்த்து எள்ளி நகையாடிட்டு, அதாவது வலிவை முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எவ்வளவு நக்கு ஒரு அருவருப்பா இல்ல? இதுதான் அருவருப்பான அரசியல். நீங்க பேசுறதையா இல்ல சிங்கை பேசுறதை எடுத்துக்கிற மாதிரி மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஒரே நிமிஷம். ஜெகதீஸ்வரன் அவர்கள் கடைசி அரை மணி நேரமா பேசல சார். அவர்கிட்ட பேசி தப்பான கருத்து சொல்லிட்டாங்க. நீட்ட முதல்ல பாராளுமன்றத்துல மசோதாவாக கொண்டு வந்ததே திமுக. காந்தி செல்வன் பேரை விட்டீங்க, அதையும் சேர்த்து சொல்லிருங்க. இரண்டாவது நிலைப்பாடுகள் மாறுதுல்ல. நிலைப்பாடு வர நீட் வேணும் என்பது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையோ எங்க அஜெண்டாவோ எதுவுமே கிடையாது இல்லையா? அனைவருக்கும் தெரியும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருக்க 4 பேருக்கு நீட் வேண்டாம், உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டாரு. நான் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறப்போ நீட் கேன்சல் பண்ணிட முடியுமா? புலிகள் அவ்வளவு பேர் இருக்காங்களே உச்சநீதிமன்றத்துல போய் நளினி சிதம்பரம் அம்மா, இவங்க கூட்டணி அம்மா தான், நளினி சிதம்பரம் ஏதாவது கட்சியில இருக்காங்களா? அவர்களுக்கு எதிராக வாதாடி நீட் வேணாம். ஒரே கட்சியில அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி இருக்க குடும்பமா இருக்கு சார் தமிழ்நாட்டுல. நீங்க நீட் விலக்கு கேட்டு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, உடனே வாங்கிக்கோங்க. மக்களை ஏமாத்துறாங்க. அதாவது நீட் விலக்கு என்பதை ஜல்லிக்கட்டுக்கு எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக போராடி மாநில அரசுக்கு இருக்கிற மசோதா நிறைவேற்றுகிற உரிமையை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு வாங்க முடியும் என்பதை இந்தி திணிப்பு விஷயத்தில் சாதித்த தமிழ்நாடு, இடஒதுக்கீடு விஷயத்தில் சாதித்த தமிழ்நாடு, நீட் விஷயத்தில் சாதிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசு. அதிமுக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை திருப்பி அனுப்பினோம் என்று கூட சொல்லாமல் அவமதிச்சது அதிமுக காரங்க சொல்லணும். புரட்சி தலைவி அம்மா தீர்ப்பை வாங்கிட்டு திமுக கிட்ட அப்பீல் போகாதீங்க, காங்கிரஸ் அப்பீல் பண்ணப்ப போகாதீங்க, தீர்ப்பு காங்கிரஸ் அப்பீல் பண்ணல சார், நளினி சிதம்பரம் தான் அப்பீல் பண்ணாங்க. நளினி சிதம்பரம் பார்ட்டியில் இருக்காங்களா? பாட்டில் இல்ல, அவங்க காங்கிரஸ் மனைவி தானங்க. மாநில அரசால் ஒரு மசோதாவை நிறைவேற்ற மனைவியா இருக்காங்க. அப்பீல் பண்ணது ஒரு மாநிலத்துக்கு தனிப்பட்ட விதி கிடையாதா? தமிழ்நாட்டுக்கு அலுவல் மொழி சட்டம் எப்படி? நாங்க ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டு அமைதியா உட்கார்ந்துட்டோம். இல்ல அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எப்ப மசோதாவை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பிச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, இல்ல வேற வழியா செய்தியா கசிஞ்சு வந்தது? நீதிமன்றம் சொல்லுச்சு. செய்தி கசிஞ்சு வந்தது பிறகு நமக்கு தெரிந்தது. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.